வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐ எம்ஐ சார்பா ரோஹித் சர்மா, இசான் கிசான், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, என் விதேரா, ஹர்திக் பாண்டியா, டீம் டேவிட், முகமது நபி, பியூஷ் சாவ்லா, கோட்ஸே, ஜாஸ்பிரிட் பும்ரா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத் சார்பாக அபிஷேக் சர்மா, டீம் டேவிட், ஏடன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், நிதிஷ்குமார் ரெட்டி, சபாஸ் அகமது, அப்துல் சமாத், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், மார்க்கண்டே, டி நடராஜன் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் மேசராசியில் ஆரம்பிக்குது, மேசராசியிலே மேட்ச் முடியுது. ஸோ இது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் மேட்ச் ஆரம்பித்து அஸ்வினி நட்சத்திரத்திலே முடியுது. ஸோ இன்றைக்கி வந்து கேதுனுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கவங்க நல்லா விளையாடுவாங்க. அதே மாதிரி துலாத்தில் ஆரம்பித்து தனுசில் போய் முடியுது. ஸோ இன்றைக்கி என்னோடய கான்செப்ட் படி பார்க்கும் பொழுது அது வழக்கம் போல் அந்த தசாபுத்தி அந்தரம் சூச்சம் பிராணம் அந்த அமைப்பு படி பார்க்கும்போது நீ விக்கெட் கீப்பராக ஹென்ரிச் கிளாஸ்னு அவ்வளோ சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ். ஸோ கடந்த ஒரு 4-5 மேட்சாக அவர் ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கல. இன்றைக்கி அவர் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் விக்கெட் கீப்பராக ஹென்ரிச் கிளாஸ்னு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டர் பொறுத்த வரைக்கும் ட்ரேவிஸ் ஹெட், டீம் டேவிட், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா. பவுலிங் பொறுத்த வரைக்கும் டி நடராஜன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிற பாருங்க, விக்கெட் கீப்பர் ஹென்ரிச் கிளாசன், பேட்டிங்கில் ட்ரேவிஸ் ஹெட், டீம் டேவிட், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா. பவுலர் டி நடராஜன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜாஸ்பிரிட் பும்ரா. ஸோ இது கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஹென்ரிச் கிளாசன், ட்ரேவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், ஜாஸ்பிரிட் பும்ரா, கோட்ஸே இவங்க விளாடலாம். ஒருவேளை ஹெச்ஆர்ஹெச் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் திலக் வர்மா எடுத்துக்கோங்க, அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புவனேஸ்வர் குமாரும் விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஒருவேளை ஜெயதேவ் உனாத் கட்வால் இருந்தால் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உத்தேசமான கணிப்பு. கண்டிப்பாக டெய்லி 2 பிளேயரை மாற்றிட்டு தான் இருக்கிறானுங்க. நேற்றே வந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நேற்று வந்து இந்த சிஎஸ்கேல அந்த இம்பாக்ட் பிளேயராக சிங்கு கொண்டு வந்தாங்களே, அவன் ஜாதகம் நல்லா இருக்குது. ஸோ அவனை விளாடுவான்னு தெரிஞ்சுதான் நான் வந்து ரிசல்ட்டை மாற்றி கொடுத்துருப்பேன். இந்த இம்பாக்ட் பிளேயர்னால கிரிக்கெட் மட்டும் அழியல, கிரிக்கெட்டை நம்பி பந்தயம் கட்டுறவனுடைய வாழ்க்கையும் அழியுது, எங்கள் வாழ்க்கையும் அழியுது. எவனாவது ஒருத்தனை இப்போ நம்ம ஒரு டீம் ஜெயிக்கணும் ஃபர்ஸ்ட் பால் போடுறது மாதிரி கொடுக்குறோம், 2வது இன்னிங்ஸில் ஒருத்தனை புதுசாக இம்பாக்ட் பிளேயர்னு கொண்டு வரானுங்க. அவன் நல்லா விளாட்றவனா இருந்தால் மேட்சை மாற்றி விட்டு போயிடுறான். அப்புறம் என் கணிப்பு தப்பாக போயிடுச்சுன்னா நான் எங்கே போய் முடிக்கிட்டோம். ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயர் மெத்தடை ஒழிக்கணும். இப்போ ஒரு 4-5 பேர் குரல் கொடுத்துருக்காங்க, எல்லாரும் குரல் கொடுத்து ஒழிச்சா அடுத்த வருஷம் ஐபிஎல்ல மற்ற சீரியஸ் எப்படி நான் வந்து SA T20 மொத்தமே நான் 22 மேட்ச் தான் கொடுத்தேன், ஆனால் அது 19 மேட்ச் கரெக்டு. போன வருஷம் D100 மொத்தமே 30 மேட்ச், ஆனால் நான் கொடுத்தது 20 மேட்ச் தான் கொடுத்தேன், ஆனால் அதில் 17 கரெக்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். ஸோ வந்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ நன்றி, வணக்கம். ஸோ